வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். கம்யூட்டேஷனோட ரீஸ்டோரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 15 வருஷத்துலேருந்து 12 வருஷமோ குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஓபிடிக்கு, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சன் அண்ட் ட்ரைனிங்க்கு வந்து லெட்டர் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த லெட்டர் வந்து யார் எழுதியிருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீகுமார் ஜெனரல் செக்ரட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இவர் வந்து ஆல் இந்தியா டிஃபென்ஸ் எம்ப்ளாயரோட ஃபெடரேஷனில் வந்து இருக்கார். ஸோ இவர் எழுதின லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஓபிடிக்கு வந்து எழுதியிருக்காது, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங்க்கு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட் இல்லை, அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஓபிபிடபிள்யூ, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் அண்ட் பென்ஷனர் வெல்ஃபேருக்கு வந்து ரெஃபர் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கான ரிப்ளை வந்து இண்டிவிஜுவலுக்கும் வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த லெட்டரில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லெட்டர் வந்து உங்கள் குரூப்பில் வந்து ஷேர் ஆகிருக்கும், இதையும் வந்து சேர்ந்துருக்கும். இது வந்து அந்த 15 வருஷத்துலேருந்து 12 வருஷமாக வந்து குறைக்கிறதுக்கான அந்த ப்ரொபோசல் வந்து இன்னுமே போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றியும் இன்னொரு லெட்டர் வந்து வந்திருக்கு. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா எம்ஓடியும் வந்து இது வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. இன்னுமே வந்து இதோட எதுவுமே அதிகாரப்பூர்வமான எந்த லெட்டரும் வந்து இஷ்யூ ஆகலை. இப்போ என்ன நிலையில் இருக்கோ 15 வருஷம் எப்படி ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு முன்னாடி கட் ஆகிட்டு இருக்கோ அதுவே தான் தொடர்ந்துட்டுருக்கு. இன்னும் வந்து அது 15 வருஷமாக ஆகிறதுக்கான எந்த அதிகாரப்பூர்வமான லெட்டரும் வந்து எம்ஓடி தரப்புலேருந்தோ இல்லை வேறு எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்தோ வந்து இன்னும் கொடுக்கல. ஸோ அது வந்து இன்னும் ப்ராசஸ் வந்து போயிட்டு தான் இருக்குது. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இந்த புதிய கவர்மெண்ட் வந்து சார்ஜ் எடுத்ததுக்கு அப்புறம் நம்மளோட எம்ஓடி டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து ஒரு பிளான் ஒன்று கொடுத்துருக்காரு, 100 நாள் ஆக்ஷன் பிளான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 100 நாள் ஆக்ஷன் பிளானில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸர்வீஸ்மான ப்ராப்ளம் சம்மந்தமான, அதே போல் வெல்ஃபேர் சம்மந்தமான என்ன வந்து இன்னும் பெண்டிங் இருக்கோ அது வந்து இந்த 100 நாளில் வந்து அதிகமான ஃபோக்கஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ப்ரெஸ் ரிலீஸை வச்சு லெஃப்டினன்ட் ஜெனரல் பரத்வாஜ் என்றவர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. ஓஆர்பி 3 வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜூலையிலேருந்து எல்லாருக்குமே வந்து எஃபெக்ட் ஆகணும், அது வந்து இன்னுமே கொடுக்காததுனால இந்த 100 நாள் ஆக்ஷன் பிளானில் இந்த ஓஆர்பி 3 வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஎம்ஓ ஆஃபீஸுக்கும் எம்ஓடிக்கும் வந்து அவர் வந்து ட்வீட் வந்து போட்டிருக்காரு. ஸோ இந்த ட்வீட் வச்சு அவங்க வந்து ஆக்ஷன் ஆகலாம், இல்லை இந்த 100 நாள் ஆக்ஷன் பிளான்லேயும் வந்து ஓஆர்பி 3 கொண்டு வந்து ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து எஃபெக்ட் ஆகிறதுக்கு வந்து ஆகலாம். ஆனால் இன்றைக்கி டேட் வரைக்கும் ஓஆர்பி 3 பற்றி எந்த ஒரு கன்ஃபார்ம் மெசேஜும் வரல. அது வந்து இன்றைக்கி டேட்லேயே ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்துலையும் அது வந்து கிடைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 3 மாதத்துலேருந்து 4 மாதம் ஆகும். அதோட ஃபுல் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு பென்ஷனுக்கிட்ட வந்து சேருது. எப்படி வந்து கிடைக்குதுன்றதை பற்றி நம்ம அப்டேட் பண்ணலாம் நம்மளோட சேனலில். மூணாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூஆர்சி யூனிட் ரன் கேன்டீன் பற்றியும், அதே போல் கேன்டீன் சிஎஸ்டி கேன்டீன் பற்றியும். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா யார் வந்து வேலிடான கார்டு வச்சுருக்காங்க அவங்க வந்து லிக்கரோ இல்லை க்ரோசரியோ வந்து கேட்கும்போது கேன்டீன் சம்மந்தமான அதிகாரிகள், கேன்டீன் மேனேஜரோ இல்லை அதில் வேலை செய்கிறவங்களோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் வந்து வேலிடான கார்டு வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பொருள் தர முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த லெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. வேலூர் கேன்டீனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்சிடென்ட் வந்தாச்சு. பென்ஷனரோட ஸ்பௌஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கேன்டீனில் வந்து பொருள் வாங்க போனாங்க, அங்கே மேனேஜர் வந்து தவறாக பேசுனதுனால அதை பற்றி நம்ம லிங்காக இருக்கிற குரூப்பில் வந்து அதிகப்படியான சர்ச்சைகள் வந்து போயாச்சு. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு இன்சிடென்ட் வந்து நான் வேலூர் கேன்டீன்லேயும் வந்து பார்த்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஒரு பென்ஷனர் வந்து இருக்காங்க, அவங்க ஸ்பௌஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேன்டீன் கார்டு வந்து ஜாயின் பண்ணி கொடுக்குறாங்க. க்ரோசரி கார்டு, லிக்வர் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட ஃபோட்டோ இருக்காது. ஸோ க்ரோசரி கார்டில் வந்து அவங்களோட ஃபோட்டோ வந்து மென்ஷன் ஆகிட்டு வந்திருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க இண்டிவிஜுவலாக கேன்டீன் தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வருஷத்துக்கும் ரினியூவல் பண்ணுறதுக்காக ஒரு மெம்பர்ஷிப் கார்டு மாதிரி ஒன்று போட்டு கொடுக்குறாங்க ஃபோட்டோ ஒட்டி. ஸோ இந்த மாதிரி 2 கார்டு, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மக்கிட்ட கேன்டீன் கார்டு டிபார்ட்மெண்ட் மூலயமா நம்மளுக்கு இஷ்யூ பண்ண கேன்டீன் கார்டுலேயே அந்த யார் வந்து பென்ஷன் வரும் அவங்க ஃபோட்டோ இருக்கும், அவங்களோட ஸ்பௌஸ் ஃபோட்டோ வந்து ஜாயிண்ட் ஃபோட்டோவில் இருக்கும். கேன்டீனில் வந்து கொடுக்குற அந்த ஒரு வருஷம் மெம்பர்ஷிப் கார்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோட்டோ ஒட்டி ஜாயிண்ட் ஃபோட்டோ ஒட்டி இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஸ்பௌஸை தவிர்த்துட்டு, இப்போ உதாரணமாக நான் வந்து என்னோட அப்பா தரப்பில் வந்து நான் போயிட்டு கேன்டீனில் பொருளோ இல்லை வேறு ஏதோ வாங்குகிறேன் அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து ஆஸ் ஏ டிஃபெண்டடாக நான் வந்து கார்டு வந்து வாங்கணும். அதாவது நான் தான் இந்த நபரோட, இந்த பென்ஷனரோட மகன், இவருக்கு பதில் நான் வந்து பொருட்களை வந்து வாங்க போகிறேன் அப்படின்றதுக்கு வந்து அந்த டிஃபெண்டட் கார்டு வந்து நான் வாங்க வேண்டியா இருக்கும். ஆனால் ஸ்பௌஸ் நெக்ஸ்ட் ஆஃப் கிங் வந்து வரும்போது ஏன் அவங்க வந்து தனியாக ஒரு கார்டு போடணும் அப்படின்ற கேள்வி நான் வந்து கேட்டாச்சு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு சரியான ரிப்ளை வந்து கிடைக்கல. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்க கேன்டீன்லையுமே வந்து கணவன் வந்து பென்ஷனராக இருக்காங்க, மனைவி போயிட்டு நீங்கள் பொருள் வாங்குறீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து லிக்வர் கொடுக்குறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கேளுங்க.
அப்படி வந்து அவங்களுக்கு இவருக்கு வந்து எலிஜிபிலிட்டி இல்லை, அவங்களுக்கு வந்து ஆத்தரைஸ் இல்லைன்ற பட்சத்தில் ஃபேமிலி பென்ஷனருக்கு எதுக்காக வந்து பாட்டில் கொடுக்குறீங்க? ஸோ அவங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டியே இல்லை, அவங்களுக்கு வந்து ஆத்தரைஸ் இல்லைன்ற பட்சத்தில் ஃபேமிலி பென்ஷனாக மாறும்போது அவங்களுக்கு எப்படி வந்து ஆத்தரைஸ் கிடைக்குது? ஸோ இந்த கேள்வி வந்து நான் கேட்கும்போது அவங்களுக்கு வந்து சரியான ரிப்ளை இல்லை. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரி ஏதாவது நடக்குது, இல்லை உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரி வந்து கார்டெல்லாம் எதுவும் கேட்கறது இல்லை, ஒன்லி அந்த வருஷம் ரினியூவல் பண்ணுற அந்த மெம்பர்ஷிப் கார்டு மட்டும் தான் போடுறோம், டிஃபெண்டருக்காக எந்த கார்டு வந்து ஸ்பௌஸ் வந்து போடுறதில்ல. நம்ம வந்து மனைவி பற்றி தான் பேசுகிறோம், பென்ஷனரோட மனைவி அவங்கள பற்றி தான் பேசுகிறோம், டிஃபெண்டர் இல்லை. டிஃபெண்டராக இருக்கீங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கார்டு போட்டு தான் ஆகணும், என்ன நான் ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும் இவரோட டிஃபெண்டர்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஸ்பௌஸுக்கு மட்டும் இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் நடக்குதுனாக்கா உங்கள் டிஸ்ட்ரிக்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பற்றின வேறு எதனா கருத்துருக்கு இல்லை சந்தேகம் இருக்குனாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.